வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். நைட்டே ஒரு சில வேலைகளை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டு இல்லை கிடைக்கிறப்போ ஒரு சில சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, மார்னிங் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். டென்ஷன் இல்லாத ஒரு மார்னிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 13 மினிட்ஸில் நம்ம குக்கிங்கை முடித்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு அப்படிங்கிறத சொல்லுங்கள். டிப் நம்பர் 1, பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சனுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான பொருள் நம்மளுக்கு கிடைச்சிரும். டிப் நம்பர் 2, பாத்திரத்தை கழுவி முடிச்சோடனே ஒரு சோம்பேறித்தனம் வரும். அந்த சிங்கை வந்து கழுவுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அவ்வளோ பாத்திரம் கழுவிட்டுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் நேரம் அந்த சிங்கை வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து இதை விடவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வேலை எப்போ இருந்தாலும் நம்ம தானே செய்ய போகிறோம், அதுக்காக சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப் நம்பர் 3 என்னென்னா, பாத்திரமும் கழுவிடுவோம், சிங்கையும் க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் அந்த குப்பையை தூக்கி எடுத்து வீசுறதுக்கு ஒரு சின்ன மொடத்தனம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அங்கே பூச்சி இல்லாமல் இருக்கும், வாசமும் இல்லாமல் இருக்கும், கிச்சனும் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 4, கழுவியெல்லாம் முடிச்சாச்சு, கீழே தண்ணி இறஞ்சிருக்கும், அதாவது தெரிச்சிருக்கும். ஒரு சில சிங்கில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதையும் வந்து லேசாக ஒரு உரமாக போட்டு தொடச்சி விட்டு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே அடுப்பு டேபிள் டாப்பையும் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் அடுப்புக்கு சைடில் இருக்க அந்த ஒரு வாழையும் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த செவரையும் தொடச்சி விட்டோம் அப்படின்னா அதில் சிந்துறது தெரிக்கிறது எதுவுமே வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்காது. இல்லைனா ஒரே நாள் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் கை வலிக்க தேய்க்கிற மாதிரி இருக்கும். டெய்லியும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வேலை அந்த மாதிரி தான் இருக்குமே தாண்டி நமக்கு பெருசாக தெரியாது. டிப் நம்பர் 6 பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிவி பார்ப்போம், இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுப்போம் ஃபேமிலியோட. அது ஈவினிங் டைமாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் இருக்கலாம், நமக்கு எப்போ வேணாலும் கொஞ்சம் டைம் கிடைக்கலாம், ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் இருக்கலாம். அந்த டைமில் வந்து நம்ம இந்த காய்கறி கட் பண்ணுறது, இல்லை அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காய்கறி கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு சேவ் ஆகி குக்கிங் டைமையும் ஈஸியாக்கி கிச்சன் விட்டு சீக்கிரம் வெளியே வந்துடலாம். டிப் நம்பர் 7 பார்த்திங்க அப்படின்னா காய்கறி கட் பண்ணினது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. ஏர்டைட்டாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காய வாசமெல்லாம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு தேவையான அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து டேபிள் டாப்பில் வச்சிடுறது. அரிசியை வந்து தண்ணியில் போடணும் போடாதுங்கிறது உங்களோட இஷ்டம். பருப்பு வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருவேன். துவரப்பருப்பு மட்டும் மார்னிங் எந்திரிச்ச உடனே போடுவேன். மற்ற எல்லா பருப்பையும் வந்து நைட்டே போட்டு வச்சுருவேன். ஏன்னா கேஸ் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் இருக்கிறனால அது ஊற வச்சா ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைமில் இந்த கத்தி ஷார்ப்பாக இருக்காது. அந்த டைமில் மார்னிங் போட்டு அது கூட அக்கப்போர் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு அது எது ஷார்ப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பார்த்து அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இந்த ஷார்ப் இருக்கிறதுனால அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அம்மிக்கல் ஆட்டாங்கல் நம்மளுக்கு கல் ஏதாவது இருக்கும்ல அதில் போய் ஒரு 2 தேய்ச்சிட்டு வந்து கூட வச்சுக்கலாம். டிப் நம்பர் 9 and 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் அடுப்பு உங்களுக்கு லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நைட்டே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டேப் வந்து தண்ணி ஒழுகும், அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்களும் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்குமே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.